بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க எங்களோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நாங்க படிக்க போற விஷயம்தான் ஒற்றையாட்சி. நான் பேசிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரக் ஆகினா உடனே எனக்கு அதை தெரிய தாங்க. நாங்க இன்னைக்கு படிக்க போறது ஒற்றையாட்சி. உண்மையிலேயே ஒற்றையாட்சி அப்படின்னா என்னண்டா ஒற்றையாட்சி அப்படின்னா என்னண்டா ஒரு மத்திய அரசாங்கம் முழு அதிகாரத்தையும் தான் வச்சுக்கொண்டு அந்த முழு நாட்டையும் ஆட்சி செய்யறது தான் ஒற்றையாட்சி. சரியா? இந்த ஒற்றையாட்சியை நாங்க சரியான முறைக்கு விளங்கி கொள்றதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்குது. அந்த உதாரணத்தை நீங்க சரியா விளங்கி கொண்டீங்க அப்படின்னா ஒற்றையாட்சியை நீங்க திரும்ப படிக்கவே தேவையில்லை. அது உங்களோட மனசுல அப்படியோ நின்று. சரியா? எனவே நான் அந்த உதாரணத்தை சொல்றேன், நீங்க அதை கவனமாக கேளுங்க. ஒற்றையாட்சி என்பதற்கான ஒரு பொருத்தமான உதாரணம் தான் மீடியா. பாருங்க, நீங்க பார்த்திருப்பீங்க யூடியூபர்ஸ், அதே மாதிரி எங்களோட ஊர்ல இருக்கிற, அதே மாதிரி எங்களோட சோசியல் மீடியாக்கள்ல இருக்கிற சேனல்களை பாருங்க. பிபிசி தமிழ், அவங்க நியூஸ்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் சில சேனல்களை பாருங்க. அவங்க ஆரம்பத்துல இப்ப நான் இருக்கிறேன், சரியா? ஆரம்பத்துல நான் யூடியூப்ல ஒரு சேனல் திறக்க போறேன். அதாவது ஒரு நியூஸ் சேனல் திறக்க போறேன். மக்கள் எல்லாருக்கும் இந்த உலகத்துல நடக்கிற செய்திகளை உடனுக்குடன் தெரிவிக்கணும். அந்த செய்திகள் உண்மையானதாக இருக்கணும், பக்கச்சார்பற்றதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் யோசிக்கிறேன், யூடியூப்ல ஒரு சேனல் திறப்போம். யோசிச்சு நான் என்ன செய்யறேன், யூடியூப்ல போய் ஒரு சேனலை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி அதுக்கு பேரெல்லாம் வச்சுட்டு வீடியோ எடுக்கணுமே. அப்ப அதுக்கான தகவல்கள் எல்லாம் நான் தேடி அதை எடுத்து அந்த தகவல்களை பேசி வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவை நானே எடிட் பண்றேன். எடிட் பண்ணிட்டு என்ன செய்யறேன், என் யூடியூப் சேனல்ல அதை அப்லோட் பண்றேன். சரியா? அப்லோட் பண்ணின உடனே மக்கள் எல்லாரும் அதை பார்க்கறாங்க. ஒரு எத்தனை பேர் பார்ப்பாங்க? ஆரம்பத்துல ஒரு 10 பேர் 20 பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. நான் என்ன செய்வேன், அவங்களுக்கு இந்த வீடியோக்களை ஒவ்வொரு நாளும் போட்டு கொண்டு வருவேன். இதுக்கு எனக்கு இன்னொரு ஆள் எடிட்டருக்கு தேவையும் இல்லை, இன்னொரு ஆள் நோட்ஸ் எடுத்தாறதுக்கான அவசியமும் இல்லை. ஏனென்றா என்கிட்ட இருக்கிறார்கள் கொஞ்சம். அவங்களுக்குரிய வீடியோக்களை நான் போடும்போது என்ன செய்வேன், நானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அதை செஞ்சு கொண்டு இருப்பேன். ஆனா காலம் போக போக இந்த சப்ஸ்கிரைபர் அதிகமாகுறாங்க, நிறைய மக்கள் இந்த வீடியோக்குள்ள பாக்குறாங்க அப்படின்னா எனக்கு அதிகமான வீடியோ போட வேண்டிய தேவை ஏற்படும். நான் ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் உடனுக்குடன் நான் போட வேண்டிய தேவை ஏற்படும். அப்ப என்ன செய்வேன், இந்த தகவல் எல்லாம் திரட்டி தரதுக்கு ஒரு ஆளை நியமிப்பேன். அதே போல வீடியோவை எடிட் பண்றதுக்கு இன்னொரு ஆளை நியமிப்பேன். அதே போல நான் பேசினதை எடிட் பண்ணி அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு உடனே நினைப்பேன். இப்ப நான் பேசுவேன், பேசுற மட்டும்தான் என்கிட்ட வேலை. எடிட் பண்றது, அதை ஷேர் பண்றதெல்லாம் யாரு? நான் நியமிச்ச ஆக்கள். ஆனா எந்த கம்பெனி தான், நான் தான் இதை உருவாக்கினேன், முழு அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது. ஆனா இவங்க அதை மேனேஜ் பண்ணுவாங்க. தேவண்டா அவங்கள நான் வேலையை விட்டு நிப்பாட்டிடுவேன். சரியா? தேவண்டா வேலையை விட்டு நிப்பாட்டிடுவேன். இப்படியும் நான் போய்கொண்டிருக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் உலக அளவுல ஃபேமஸ் ஆகிறேன், எல்லா மொழியிலையும் ஃபேமஸ் ஆகிறேன். இப்ப எனக்கு ஒரு தேவை வருது, இது தனியே செய்யலா, இது நிறைய சுமைகள் எனக்குள்ள வருது. எனவே தமிழையும் நானே பார்த்து, இந்தியையும் நானே பார்த்து, அரபையும் நானே பார்த்து, சிங்களத்தையும் நானே பார்த்து கொண்டு போக இயலாது. அது எனக்கு அந்த வேலை சுமையை அதிகமாக்கிடும். அதே போல அந்தந்த மொழியில உள்ள மக்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. எனவே அந்த மொழியில உள்ள ஒரு ஆளுக்கு தான் அது தெரியும். எனவே அந்த மொழியில உள்ள ஒரு ஆளை நான் நியமிப்பேன் அந்த ஊர்ல. எந்த சேனல்ற பேர்ல நீ செய், உனக்கான சல்லியை நான் தாரன், உனக்கு ஒரு அதிகாரத்தை தாரன். அந்த ஊருக்கு எந்த செய்திகள் போட்டா பிடிக்குமோ அந்த வகையில் நீ அந்த செய்தியை போடுன்னு சொல்லி அவரை நான் அந்த ஊர்ல ஓபன் பண்ண வைக்கிறேன். சரியா? இப்ப இந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இதை வச்சு நான் ஒற்றையாட்சியை விளங்கப்படுத்துறேன். சரியா?
கிளியர் இல்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மத்தாக்களுக்கு கிளியர் இல்லையா? மத்தவங்களுக்கும் கிளியர் இல்லையா? மத்தவங்களுக்கும் கிளியர் இல்லையா? ஆ, ஓகே. சில டைம்ல எங்க ஏரியாவில் கவரேஜ் பிரச்சனை இருக்கும். சொல்லுங்க, அப்படி கிளியர் இல்லாத சொல்லுங்க. சில டைம்ல எங்க ஏரியாவிலையும் கவரேஜ் இல்லாம இருக்கலாம். சரி, இப்போ நாங்க ரெக்கார்ட் நான் அனுப்புவேன், கிளியர் இல்லாத பிரச்சனை இல்லை. இப்போ நாங்க என்ன பார்த்துட்டு கொண்டிருக்கிறோம்? ஒற்றையாட்சி. சரி, ஒற்றையாட்சி அப்படின்னா என்னண்டா, ஒரு மத்திய அரசாங்கம் பாருங்க. ஒற்றையாட்சியை பற்றி புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒற்றையாட்சிண்டா ஒரு நிலப்பிரச என்ன ஒரு நிலப்பிரதேசத்தை உள்ளடக்கி, சரியா, பெரிய ஒரு இலங்கை மாதிரி ஒரு நிலப்பிரதேசத்தை உள்ளடக்கி அரசு பரவலடையும் போது, அதாவது இவங்க ஆரம்பத்துல சொல்ல வராங்க, ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கு, சரியா, அந்த நிலப்பரப்புல ஒரு அரசு ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கும் போது சிலர் என்ன செய்வாங்க, ஒரு ஆள் இருந்துட்டு முழுவதையுமே கவனிப்பாங்க. சில யூடியூபரை பாருங்க, அவங்க பெரிய சேனல் ஆனாலும் தனியே இருந்தே அதை செஞ்சு கொண்டிருப்பாங்க. இன்னும் சில யூடியூபரை பாருங்க, அவங்க தனக்கு கீழே ஆட்களை நியமிச்சு அதை செஞ்சு கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து ஒவ்வொரு மொழியிலையும் அந்த சேனல் இயங்கி கொண்டிருக்கும். பிபிசி தமிழ், பிபிசி இங்கிலீஷ் பார்த்துருப்பீங்க. இதே போல இந்த அரசாங்கமும் என்ன செய்தாம், சில நாடுகள்ல தனி ஒரு மத்திய அரசு இருந்துட்டு எல்லாத்தையும் ஆட்சி செய்தாம். இன்னும் சில அரசாங்கங்கள்ல மத்திய அரசும் இருக்குதாம், மாநில அரசுகளும் இருக்குதாம். இன்னும் சில நாடுகள்ல கூட்டு முறையில அது இயங்கி கொண்டிருக்குதாம். இது எல்லாத்தையும் வச்சு வகைப்படுத்துறாங்க. ஒற்றை ஆட்சி, சமஷ்டி ஆட்சி, சரியா, இப்படி எல்லாம் அவங்க வகைப்படுத்துறாங்க. கூட்டு சமஷ்டி சொல்லி அவங்க வகைப்படுத்துறாங்க. அதுலதான் நாங்க ஒற்றை ஆட்சி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். உண்மையிலேயே ஒற்றையாட்சின்னா என்னண்டா லேசான ஒரு விஷயம். அரசின் சகல இறைமை அதிகாரங்களும், அரசிட சகல இறைமை அதிகாரங்களும் அரசாங்கத்திடம் செறிந்து காணப்படுமாயின் அது ஒற்றையாட்சியாகும். ஒரு அரசாங்கத்துல சகல இறைமை அதிகாரங்களும் ஒரே ஒரு மத்திய அரசாங்கத்துல குவிஞ்சி காணப்பட்டா அதுதான் ஒற்றையாட்சி. பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்னேன், அந்த யூடியூபர் அவர் குறைய ஆட்கள் இருக்கும் போது எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அவர் தான் எடிட் பண்ணுவாரு, அவர் தான் வீடியோ மேக் பண்ணுவாரு, அவர் தான் நோட்ஸ் எடுப்பாரு, என்ன பேசணும் அப்படின்னு யார் தீர்மானிப்பாரு? அந்த யூடியூபர். அதே மாதிரி தான் ஒற்றை அரசாங்கம் அப்படின்னா முழு அதிகாரமும் அந்த ஒற்றை அரசு தான் இருக்கும். அந்த மத்திய அரசு கிட்ட தான் இருக்கும், சரியா. இப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த ஒற்றையாட்சியை பற்றி சில அறிஞர்கள் வரைவிலக்கணம் கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே அது ஒன்று மாதிரி தான் இருக்குது. இந்த ஒற்றையாட்சியில வந்து இப்ப இலங்கை எடுத்துக்கொள்ளுங்க, மத்திய அரசு இருக்கும், அது கீழே எல்லாமே கட்டுப்பட்டு கொண்டிருக்கும். இதுல என்ன நடக்கும்னு சொன்னா, ஒற்றையாட்சியா இருக்கும்போது ஒரு வேலையை செய்யற இலகுவா இருக்கும். ஒரு முடிவெடுக்கிறன்ற யார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்க தேவையில்ல, டக்குன்னு அந்த முடிவு எடுத்துட்டு போயிடுவாங்க. மக்கள் மத்தியில ஒரு ஒற்றுமை இருக்கும், சரியா. அப்ப அந்த யூடியூபர் தனக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு இடையே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அவருக்கு இருக்கும். ஆனா வேற, இப்ப இவர் ஒரு யூடியூப் சேனல் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, ஆனா இன்னொரு யூடியூபர் இன்னொரு யூடியூப் சேனல் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, ஆனா அவருக்கும் இவருக்கும் இடையில பெரிய ஒரு தொடர்பு இருக்காது. ஆனா ஒற்றை ஆட்சியில அந்த மக்கள் எல்லாருக்கும் உள்ள ஒரு உணர்வு இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும், சரியா. ஒரு ஆளுக்கு கீழே இருந்தா எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்கும். ரெண்டு பேருக்கு கீழே இருந்தா சில டைம்ல இவங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப ஒற்றை ஆட்சிங்கிறது இதுல நன்மை என்னண்டா, டக்குன்னு முடிவெடுக்க இயலும், ஒரு விஷயம் டக்குன்னு முடிவெடுக்க இயலும். அதே போல எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை உணர்வு இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஆஹ் இப்ப ஒரே ஒரு அரசாங்கம் இருக்கிறதால யாப்ப மாத்திர இலகுவா இருக்கும், சரியா. இப்ப நீங்க நான் சொன்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு போதும். அதை வச்சு நீங்க இந்த உதாரணத்திலே நான் எல்லா பண்பையும் சொல்லிட்டேன், நன்மைகளை சொல்லிட்டேன், சரியா. நன்மைகளையும் சொல்லிட்டேன். பாருங்க, அந்த ஒரு யூடியூபர் இருக்கிறாரு, அவர் தான் எடிட்டிங் பண்றாரு, வீடியோ எடுக்கிறாரு, எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவருக்கு கீழே சிலவனை போட்டிருக்கிறாரு. இதுல என்ன நன்மை? அவர் நினைச்ச மாதிரி வீடியோ போடலும், யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை, டக்குன்னு முடிவெடுக்க இயலும். அதே போல அவர் என்ன கண்டென்ட் போடன்னு யோசிக்கிறாரோ அதை அவர் நினைச்ச மாதிரி மாத்த இயலும். அதே மாதிரி அதிகாரத்தை
அவர் நினைச்ச மாதிரி குடுக்கலும் நினைச்ச மாதிரி எடுக்கலும். இப்படி சில நன்மைகள் இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா இதை வச்சுட்டு இந்த நோட்ஸ் நீங்க வாசிங்க. அதுக்கு முதல் நான் அதோட பண்பு சொல்றேன். ஒற்றையாட்சியில பண்பு சொல்றேன். முதலாவது பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒற்றையாட்சியில பண்பு சட்டம் இயற்றுவது தொடர்பான உயர் நிறுவனமாக செயற்படுவது மத்திய அரசின் சட்டத்துறையான பாராளுமன்றமாகும். இந்த ஒற்றை ஆட்சி எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க சட்டம் இயற்ற இருக்குதானே, சட்டத்தை இயற்றுறது அது பாராளுமன்றம் தான். அந்த நாட்டு பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது முழு நாட்டுக்கும் சட்டம் இயற்றுறது. பாருங்க, அந்த யூடியூபர் ஆரம்பத்தில் இருக்கும் போது ஃபுல் தீர்மானமும் அவர் தான் எடுப்பாரு. அதே மாதிரி ஒற்றை ஆட்சியில முழு தீர்மானத்தை எடுக்கிற அதிகாரம் அந்த பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. அது இயற்ற சட்டம் தான் அந்த நாடு ஃபுல்லா செல்லுபடியாகும். அது ஏற்றது எப்படின்னு சொன்னா எல்லாருமே கொரோனா வந்துட்டு யாருமே வெளியிறங்க கூடாது இந்த ஊரடங்கு சட்டம் போட்டா எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். சரியா? வேற யாக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்க தேவையில்லை. அப்ப முழு சட்டம் இயற்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பாராளுமன்றத்துல மட்டும்தான் இருக்குது. அடுத்த பண்புதான் அதாவது நிர்வாக நடவடிக்கைகளை இலகுபடுத்துறதுக்காக என்ன செய்யுமா, உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்கம் செய்யுமா. நான் சொன்னேன், அந்த யூடியூபர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் ஆட்கள் கூடின உடனே தனக்கு கீழே எடிட்டருக்கு ஒரு ஆளை நியமிக்கிறாரு. அதே போல இன்னும் சில காரியங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் நியமிக்கிறாரு. அப்படித்தானே? அதே போலதான் ஒற்றையாட்சி என்ன செய்வாங்கண்டா, தந்த காரியத்தை நிர்வகிக்கிறதுக்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பொறுப்புகளை கொடுப்பாங்க. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பொறுப்புகளை கொடுப்பாங்க. இது இரண்டாவது பண்பு. இது ஓகே, நாங்க வீடியோ கட் பண்ணி பேசுவோம். சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லையா? ஓகே, இப்ப கிளியரா அப்படின்ட்டு சொல்லுங்க. இரண்டாவது பண்புதான் என்ன, நிர்வாக நடவடிக்கைகளை செய்யறதுக்காக அரசு என்ன செய்யும், தன் அதிகாரங்களை யாருக்கு கொடுக்கும்? அதிகாரங்களை உள்ளூராட்சி அந்த நிர்வாகங்களுக்கு கொடுக்கும். சரியா? உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்கம் செய்யும். அந்த யூடியூபர் தன் வேலைகளை எடிட்டருக்கும் நோட்ஸ் எடுக்கிறவருக்கும் கொடுத்த மாதிரி. மூணாவது பண்பு, அரசின் இறைமை ஓ அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்திருக்கும். சரியா? மூன்றாவது பண்பு என்ன, மொத்த அரசிட அதிகாரமும் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே அந்த யூடியூபர்கிட்ட சொன்னேன், எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் தீர்மானிப்பாரு. இதே போல ஒற்றையாட்சி அரசாங்கத்துல எல்லா அதிகாரமும் யார்கிட்ட இருக்குமாம்? ஒரே ஒரு மத்திய அரசுகிட்ட தான் காணப்படுமாம். நாலாவது பண்பு, இது சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை என்ற முத்துறை அதிகாரங்களை கொண்டிருக்கும். சரியா? சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை எனும் அரசின் முத்துரை அதிகாரங்கள் மத்திய அரசிடம் மையப்படுத்தப்பட்டிருக்கும். சட்டத்துறை யார்கிட்ட இருக்கும்? மத்திய அரசு இருக்கும். நிர்வாகத்துறை யார்கிட்ட இருக்கும்? மத்திய அரசு இருக்கும். நீதித்துறை யார்கிட்ட இருக்கும்? மத்திய அரசு தான் இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த யூடியூபர்கிட்ட தான் என்ன இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது, எடிட் பண்றது, எப்படி கண்டென்ட் போடணும், என்ன செய்ய, எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது. ஆனா இவர் அந்த வேலையை கொடுத்து வச்சுக்கிறாரு. அதே போல முக்கியமான சட்டத்துறை அதிகாரம், நிர்வாகத்துறை அதிகாரம், நீதித்துறை அதிகாரம் தனக்கிட்ட தான் இருக்கும். இதை நாங்க ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருந்தோம் அரசபதி 3ஆம் யூனிட்ல. அதை வச்சு இதை இலகுவா விளங்கி கொண்டேனும். அதை நான் கடைசியில் சொல்றேன். சரி, அடுத்த ஒரு பண்புதான் மத்திய அரசுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் பன்முகப்படுத்தப்பட்ட நிர்வாக அதிகாரங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த உதாரணத்தை சொல்லிட்டேன். கொடுத்த அந்த அதிகாரங்களை இவர் நினைச்சா திரும்ப வாங்கி எடுக்கலாம். நீங்க போங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி வாங்கி எடுக்கலாம். அதே போல மத்திய அரசு தண்ட வேலையை இலகுவா செய்யறதுக்கு அந்த பொறுப்புகளை என்ன உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு கொடுத்திருந்துச்சு. விரும்பினா அதை திரும்ப வாங்கி எடுக்க இயலும். இது ஒரு பண்பு. அதே போல சமஷ்டியோட ஒப்பிடக்குள்ள இந்த ஒற்றையாட்சி இலகுவானது. சமஷ்டி என்னன்னு நாங்க அடுத்ததா பார்ப்போம். அதே போல சரியா, பிரதேச மற்றும் பிராந்திய அலகுகள் மத்திய அரசினால் ஒப்படைக்கப்படும் அதிகாரங்களையும் ஆணை அதிகாரங்களையும் நடைமுறைப்படுத்தும். இதை நாங்க ஏற்கனவே பார்த்தோம்தான். சரியா? அப்ப இதுதான் ஒற்றையாட்சியில பண்பு. உங்களுக்கு அது விளங்கிருக்கும். நீங்க நோட்ஸ் வாசிக்கும் போது உங்களுக்கு சின்ன அழகா உங்களுக்கு விளங்கும். என்ன உதாரணத்தை, நல்ல குவாலிட்டியான அழகான ஒரு உதாரணத்தை பார்த்துட்டோம். இப்ப நாங்க ஒற்றையாட்சியின் நன்மையை பார்ப்போம். என்ன, தனி மத்திய அரசாங்கம் மட்டும் நாடு முழுவதை நிர்வகிப்பதால் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நிர்வாகம் காணப்படும். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒற்றையாட்சிங்கிறத நான் சின்ன உதாரணத்திலேயே பண்பு, நன்மை எல்லாம் சொல்லிட்டேன். சரியா? அதுல
தீமைகளும் சில தீமைகளும் இருக்குது. ஆஹ் நான் தீமைகளை சொல்றேன். ஏன்னா நன்மைகள் நான் சொல்லிட்டேன் அந்த உதாரணத்தில். நீங்க நோட்ஸை வாசிக்கும் போது அது விளங்கும். விளங்காட்டி இப்ப நீங்க சொல்லுவீங்க. நான் தீமையை சொல்றேன் கேளுங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒற்றையாட்சி சிறிய ஒரு இனக்குழுக்களுக்கு, சிறிய நாட்டுக்கு தான் பொருத்தமானது. பெரிய பெரிய நாடுகளுக்கு பொருத்தமற்றது. பாருங்க, அந்த சப்ஸ்கிரைபர் அவருக்கு அதிகமானதோட அவர் அதை தனியே செய்ய இயலாது. ஏண்டா அவர் எல்லாரையும் கவனிக்கணும். எனவே இது வந்து சின்ன ஒரு டீமுக்கு தான் ஒற்றையாட்சி நல்லம். சரியா? ரெண்டாவது, இந்த ஒற்றையாட்சியை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நாட்டுற பல்வேறுபட்ட ஊர்ல இருக்கிறவங்களோட நலனை கவனிக்க இயலாது. இப்ப உதாரணமா சொல்ல போனா, நான் இங்க இருக்கிறேன். சரியா? நான் இங்க இருக்கிறேன். நான் ஒரு முடிவெடுப்பேன். ஆனா நாளைக்கு 7 மணிக்கு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா உங்க நிறைய பேருக்கு ஸ்கூல் இருக்கும், போக இயலாது. எனவே உங்களோட நலனை நான் கவனிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? உங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த கிளாஸ் நடத்தணும். அப்பதான் விளங்கும் அவருக்கு எத்தனை மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, உங்களுக்கு உங்களோட மனநிலை எப்படி, நீங்க என்ன மதம், உங்களுக்கு எப்படி படிப்பீங்கன்னு அவருக்கு விளங்கும். அப்ப அதனால இது வந்து நாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய பேர் இருக்கக்குள்ள ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறவங்களையும் கவனிக்க வேண்டி வரும். சரியா? அப்ப அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சரி. அதே போல அதே போல என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா வேலையுமே இந்த மத்திய அரசு செய்யறதால நிர்வாக சுமை அதிகம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆரம்பத்தில் அந்த ஒரு யூடியூபர் எல்லா வேலையும் செய்ய போனதால அவருக்கு வந்து டென்ஷன் ஆகும். நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாள் வீடியோ போடணும், அது எப்படி கண்டென்ட் தேடணும். அதே மாதிரி மத்திய அரசு எல்லாத்தையும் செய்யறதால நிர்வாக சுமை அவங்களுக்கு அதிகரிச்சு காணப்படுகிறது. சரியா? அதே போல எல்லா அதிகாரம் ஒரு ஆள்கிட்ட இருக்கிறதால அது சர்வாதிகார போக்குக்கு வழிவகுக்கும். அந்த யூடியூபரை பாருங்க, எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது, யாரும் தட்டி கேட்க இயலாது. எனவே அவர் நினைச்ச மாதிரி வீடியோ போடுவாரு, அது சமூகத்துக்கு பாதிப்பா கூட அமையலாம். எனவே எல்லா அதிகாரம் ஒரு ஆள்கிட்ட இருக்குது, தட்டி கேட்க யாருமே இல்லைங்கக்குள்ள அவர்கிட்ட சர்வாதிகாரம் தோன்றும். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா, ஒற்றையாட்சியின் தற்கால போக்குகள் 3 இருக்குது. அது கொஞ்சம் விளங்கிக்கொள்ள கஷ்டமானது. அதை நான் விளங்கப்படுத்திட்டு உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு டைம் தருவேன். ஷார்ட் நோட்ஸ் எடுக்க டைம் தருவேன். இப்ப நாங்க அதை பார்ப்போம். இந்த ஒற்றையாட்சி முறை இருக்குத்தானே, தற்காலத்துல இப்படி இல்லை. இப்ப ஒற்றையாட்சி முறை வந்து இப்படி இல்லை. என்ன காரணம்னு சொன்னா, மக்கள் எல்லாரும் அதிகரிச்சுட்டாங்க. இப்ப நாடுகள் எல்லாம் பெரிய பெரிய நிலப்பரப்புகளை கொண்டிருக்குது. எனவே ஒரே ஒரு மத்திய அரசு இருந்துட்டு அவ்வளவு பெரிய ஆட்சி செய்யறது கஷ்டமான ஒரு விடயம். ஆரம்பத்துல ஒரு யூடியூபர் இருந்துட்டு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொண்டிருந்தாரு. ஆனா சப்ஸ்கிரைபர் அதிகமானதுக்கு பிறகு நிறைய கண்டென்ட் போட தேவை இருக்குது. எனவே அவர் தனியே செய்யலாம். கட்டாயம் அவருக்கு ஆட்கள் வேணும். அவர் அந்த கொள்கையை மாத்தி கொள்ளணும். தனியை மட்டும்தான் செய்வேன்ற கொள்கையை மாத்திக்கொண்டு அவரு என்ன சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். அதே போல தற்காலத்துல குறிப்பா 1990க்கு பிறகு இந்த ஒற்றையாட்சியில கட்டமைப்புல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அது என்ன மாற்றம்னு பார்ப்போம். முதலாவது, அதிகாரத்தை பன்முகப்படுத்தல். என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த ஒற்றையாட்சி தந்த அதிகாரத்தை கீழே உள்ள சில நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க, பன்முகப்படுத்துறாங்க. ஒரு பிரதேசத்துல, ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல என்ன செய்யறாங்க, சில நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுக்குறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட நிறுவனத்துல உள்ளவங்களுக்கு சேவை செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து தற்காலத்துல பிரித்தானியா அந்தந்த நாடுகள்ல எல்லாம் நிலவி கொண்டிருக்குது. இந்த அதிகார பன்முகப்படுத்தல் எல்லா நாட்டிலையும் இருக்காது. சில ஒற்றையாட்சி நாடுகள் இந்த அதிகார பன்முகப்படுத்தலை பின்பற்றுறாங்க. என்ன செய்வாங்க? தண்ட அதிகாரத்தை தான் தான் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. லேசிக்காக இன்னும் சில நிறுவனங்களை உருவாக்கி அவங்கள்ட்ட அதிகாரத்தை பன்முகப்படுத்துவாங்க. அதை அப்படியே பகிர்ந்து கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அந்த வேலையை அவங்க அழகான முறைக்கு செஞ்சு கொண்டிருப்பாங்க. சரியா? இப்ப உதாரணமா சொல்ல போனா இலங்கை என்ன ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் அப்படின்னா இலங்கை என்ன செய்யும்? அதுக்கிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். அப்ப அவர் என்ன செய்வாரு? அந்த இலங்கை தொடர்பான நியூஸ்களை போடுறது, அந்தந்த விஷயங்களை தீர்மானம் எடுக்கிறது, அதை நடத்துறது, அதெல்லாம் அவர் செஞ்சு கொண்டிருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், யூடியூபர் தண்ட அதிகாரங்களை என்ன செய்யறாரு? தண்ட வேலையாட்கள்ல கொடுக்குறாரு. அவங்க எடிட் பண்ணுவாங்க, அவங்க வந்து நோட்ஸ் எடுப்பாங்க, எல்லாமே அவங்க செய்வாங்க. இவர் வந்து பேசுற மட்டும்தான். சரியா? அதே போல இப்ப உள்ள ஒற்றையாட்சி அரசாங்கம் என்ன செய்யுது? தங்களோட வேலை சுமையை குறைக்கிறதுக்காக தன் அதிகாரங்களை பன்முகப்படுத்துது. சரியா? அதாவது அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்பது
மத்திய அரசிடமுள்ள நிர்வாக அதிகாரங்கள் சிலவற்றை மத்திய அரசிடமுள்ள நிர்வாக அதிகாரங்கள் சிலவற்றை பிரதேச நிர்வாக அலகிடம் கையளித்தலாகும். எங்கட பிரதேசம் இருக்கும். அந்த பிரதேசத்துல ஒரு நிர்வாக அலகை உருவாக்கி அதுகிட்ட கொடுப்பாங்க. இதை நீ செஞ்சு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இதுதான் அதிகாரத்தை பன்முகப்படுத்தல். இரண்டாவது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது தற்காலத்துல, நிர்வாக பரவலாக்கம். நிர்வாக பரவலாக்கம் அப்படின்னா அரசு என்ன செய்யும்? தேசிய மட்டத்துல அவங்கள்ட்ட ஒரு அமைச்சின் செயலாளர் இருப்பாரு. அமைச்சர் செயலாளர் தேசிய மட்டத்துல இருப்பாரு. அவருக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர்களை நியமிப்பாங்க. அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு உள்ளுக்கும் பிரதேசங்கள் இருக்குமே, அந்த பிரதேசத்துக்கு பிரதேச செயலாளர்கள் நியமிப்பாங்க. அந்த பிரதேசத்துக்குள்ள நிறைய கிராமங்கள் இருக்குமே, அந்த கிராமத்துக்கு கிராம செயலாளர்களை அலுவலர்களை நியமிப்பாங்க. நியமிச்சு தண்ட பணியை என்ன செய்வாங்கண்டா இப்படி நிர்வாக பரவலாக்கம் மூலமா செஞ்சு கொண்டிருப்பாங்க. உதாரணமா எனக்கிட்ட வந்து வெளிநாட்டுல இருந்து 1000 சாக்லேட் வந்திருக்குது. சரியா? ஜனாதிபதி அனுரகுமார்கிட்ட 1000 சாக்லேட் வந்திருக்குது. அத எல்லா மக்களும் ஒரு இடத்துக்கு வாங்க நான் தாரன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கஷ்டம். எனவே என்ன செய்யறாரு அன்றகுமார தன்கிட்ட இருக்கிற அந்த செயலாளர்கிட்ட கொடுக்குறாரு. இதை நீ எல்லாருக்கும் கொடு அப்படின்னு 1000 சாக்லேட்டையும் கொடுக்குறாரு. அவர் என்ன செய்வாருண்டா, இலங்கையில 25 மாவட்டம் இருக்குது. 25 மாவட்ட செயலாளர்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு. வருவாங்க. அப்ப எல்லாருக்கும் நான் உனக்கு 100 உனக்கு 100 உனக்கு 100ன்னு சொல்லி அப்படி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பாரு. அவங்க என்ன செய்வாங்க, தன்னை மாவட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் அவங்கள ஒரு ஆளுக்கு இப்ப 100 கிடைச்சிட்டுச்சுன்னா அவங்களுக்கு கீழ ஒரு பிரதேசம் நிறைய இருக்குமே. அப்ப பிரதேச செயலாளரை கூப்பிடுவாரு, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி. அப்ப அவங்கள்ட்ட கொடுப்பாரு. அவங்க என்ன செய்வாங்க, தன்னை பிரதேசத்துக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போனா இப்ப எல்லா பிரதேசத்தையும் சாக்லேட் போயிட்டு இப்ப என்ன செய்வாங்க, அந்த பிரதேசத்துல உள்ளவங்க தன்னுடைய கிராமத்துல இருக்கிற அலுவலர்கள் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அந்த சாக்லேட்டை பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்க எல்லாரும் எங்களை கிராமத்துக்கு வந்து இப்ப எங்களை கூப்பிடுவாங்க. நாங்க எல்லாரும் என்ன செய்வோம், போவோம், எங்கள்கிட்ட தருவாங்க. இப்ப இலங்கை நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் சாக்லேட் கிடைச்சிட்டு. அப்ப இதுதான் நிர்வாக பரவலாக்கம். தங்களுக்கு கீழே அப்படியோ நிர்வாகத்தை என்ன செய்யற பரவலாக்கம் செஞ்சு வச்சுக்கொண்டு தங்களோட அதிகாரத்தை அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து தன்னோட வேலைகளை செய்ய வைப்பாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் இப்ப நாடுகள்ல நடைமுறையில இருக்குது. எங்கட நாட்டிலையும் அது நடைமுறையில இருக்குது. அதே போல இன்னொன்று தான் இப்ப நடந்து கொண்டிருக்குது, அதிகாரத்தை ஒப்படைத்தல். பிரித்தானியா போன்ற இன்னும் சில நாடுகள் என்ன செய்யறாங்கன்னா அதிகாரத்தை ஒப்படைக்கிறாங்க. உதாரணமா நான் இந்த யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன், இப்ப சிங்களத்துல ஒரு சேனல் திறக்கணும். அப்ப அவர்கிட்ட நான் இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டேன். சிங்களத்துல அந்த மக்களுக்கு தேவையான கண்டென்ட்களை நீயே உருவாக்கி, அந்த அதிகாரம் உனக்கு இருக்குது, நீயே உருவாக்கி நீயே எடிட் பண்ணி நீயே அதை பரிந்துரைக்கலாம் அப்படின்னு எந்த அதிகாரத்தை அவன் ஒப்படைச்சிட்டான். இதே போல இப்ப நாடுகள் என்ன நடக்குதுண்டா, சில இடங்களுக்கு இப்ப பிரித்தானியாவோட வேல்ஸ் போன்ற இடங்களுக்கு எல்லாம் அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க பெரிய தனியா ஆள் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க அதிகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து தற்கால போக்கு. எனவே ஒற்றையாட்சிங்கிறது மத்திய அரசு புல் இறைமையை வச்சுக்கொண்டு முழு நாட்டையும் ஆட்சி செய்யறது தான் ஒற்றையாட்சி. ஆனா தற்காலத்துல இந்த சுமைகள் அதிகரிச்சதாலையும் மக்கள் வந்து பல இனங்கள் கொண்டவங்களா இருக்கிறதாலையும் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ஒற்றையாட்சியில இருந்து கொண்டு கொஞ்சம் என்ன செய்யறாங்க, தன் வேலைகளை இலகுவாக்குறதுக்கு தனக்கு கீழே ஆட்களை நியமிச்சு கொண்டு அவங்க மூலமாக அந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சில டைம்ல அவங்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைச்சி செய்ய வைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் யாப்பினூடாக நடக்காது. சரியா? அரசு விரும்பி கொடுக்கும், விருப்பப்பட்டா பறிச்சு எடுத்துரும். ஆனா சமஷ்டின்னு ஒன்று பார்க்க போறோம், அது அப்படி இல்ல. இப்ப நான் சொன்னது எல்லாம் கிளியரா விளங்கிட்டா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், கிளாஸை முடிக்க போறோம். உங்களுக்கு டைம் தருவோம். இந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க எல்லாருமே என்ன செய்யணும், இந்த கிளாஸ் முடிய இந்த ஒற்றையாட்சிங்கிற நோட்ஸை டக்குன்னு வாசிச்சு அது விளங்கிட்டா அப்படின்னு நீங்க பிரைவேட்டா சொல்லணும். இப்ப சொல்லுங்க, நான் சொன்ன உதாரணங்கள் ஒற்றையாட்சினா இதுதான் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துட்டா? ஒற்றையாட்சின்னு சொன்னா இதுதான்ங்கிற ஒரு மெயின் ஐடியா உங்களுக்கு வந்துட்டா?
ஓகே. ஃபுல் கிளியர் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, ஒற்றையாட்சிங்கிற அந்த நோட்ஸை ஃபுல்லா வாசிச்சிடுங்க. வாசிச்சுட்டு விளங்கிட்டு அப்படின்னா டக்குனு என்கிட்ட சொல்லுங்க. டக்குனு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. ஒவ்வொரு ஷார்ட் நோட்ஸ்லையும் நான் சொன்ன உதாரணங்கள் அப்படியே குறிச்சு வச்சு கொள்ளுங்க. அதை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு எக்ஸாமுக்கு இடையில ஒரு 10-15 தரம் நீங்க மீட்ட வேண்டி வரும். ஒரு நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கன்னு சொன்னா ஸ்கூல்ல வச்சு இன்னைக்கு படிச்சு சும்மா நினைச்சு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுங்க, அது உங்களோட ஆள் மனசுல பதியும். அதே போல நைட்டு தூங்குறதுக்கு போது ஒருக்கா மீட்டுங்க. நாளைக்கு ஒருக்கா மீட்டுங்க. ஒரு கிழமை முடிஞ்சு ஒருக்கா மீட்டுங்க. 2 கிழமைக்கு போற ஒருக்கா மீட்டுங்க. 3 மாசத்துக்கு ஒருக்கா போறவா மீட்டுங்க. திரும்ப 6 மாசத்துக்கு போற ஒருக்கா மீட்டுங்க. அது உங்களோட லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். படிக்கும்போது புரிஞ்சு படிங்க. இன்னும் அதிகமாக உங்களோட மனசுல நிற்கும். படிக்கும்போது விரும்பி படிங்க. இன்னும் அதிகமா உங்களோட மனசுல அது நிற்கும். எனவே நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். எனக்கு தனிப்பட்ட ரீதியில கிளாஸ் எப்படி இருந்துச்சு, அடுத்தது வந்து ஆஹ், என்ன சொன்ன உதாரணம் எல்லாம் விளங்கி நிச்சான்னு சொல்லுங்க. அதே மாதிரி நோட்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டும் ஃபுல்லா விளங்கிட்டா அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு விளங்காட்டி உங்களுக்கு விளங்குறதுக்கு ஏற்ற மாதிரி படிப்புக்கு நான் யோசிக்கணும். விளங்கிட்டு அப்படின்னா இந்த முறையை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண நான் யோசிப்பேன், உங்களோட நல்லதுக்கு தான். எனவே நாங்கள் முடிச்சு கொள்வோம். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் தனிப்பட்ட ரீதியில.